இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்க அழைப்பு. யோசியா ராஜா நகரத்தையும் தேவாலயத்தையும் சுத்திகரித்த பின்பு ஆலயத்தை பழுது பார்த்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவாலயம் என்பது பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அது நேர்த்தியாக கர்த்தருக்கென்று கட்டப்பட்ட அரண்மனை போல இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம். எனவே இந்த யோசியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்பட்ட பழுதுகளை அவர் நீக்கும்படியாய் ஆட்களை ஏற்படுத்தி அதை சரி செய்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படும்படியாய் நாம் நம்முடைய சரீரத்தின் ஆலயத்திலே காணப்படுகிற அல்லது இருதயத்திலே காணப்படுகிற வேண்டாத காரியங்களை நாம் அகற்றிவிட வேண்டும் அல்லது அவைகளை நீக்கிவிட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த லூக்கா 21:34 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டினால் பாரம் அடையாதபடிக்கு என்று வசனம் சொல்லுகிறது. பெருந்துண்டி என்ற வார்த்தை உலக காரியங்களால் நிறைந்திருப்பதையும் உலக வசதிகளை தேடி ஓடுவதையும் சுய கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதையும் மாம்சத்துக்குரிய அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுவதையும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பெருந்தீனி என்ற வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருந்தீனி காணப்படுகின்ற பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வு மங்கி போகிற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயம் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு என்று எழுதப்பட்டு இருக்கிற வசனத்தை இதே பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால், உலக ஆசைகளினாலே, உலக இச்சைகளினாலே, உலக கவலைகளினாலே நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அகற்றி அல்லது நம்முடைய இருதயத்தை விட்டு நாம் அவைகளை எடுத்து போட்டு நம்முடைய இருதயம் சொப்பனிடப்பட்ட ஒரு இருதயமாய், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிற ஒரு இருதயமாய், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சரீரமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கென்று பழுது பார்க்கப்படுகின்ற பொழுது அல்லது நம்மளுடைய இருதயத்திலே காணப்படுகிற வேண்டாத காரியங்களை நாம் நீக்கி விடுகின்ற பொழுது நம்மை கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் நம்மை சரி செய்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய விசேஷித கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். அவருக்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். உலகத்திலே உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை காணும்படியான ஒரு உன்னதமான அனுபவம் நிறைந்தவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அகற்றி விடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். யோசியா
தேவனுடைய ஆலயத்தை பழுது நீக்கினது போல நாமும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீக்கி சரி செய்வோம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை மென்மேலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.